to Jashaliya lifestyle. இன்னைக்கு நம்ம வீட்டில் மிச்சம் இருக்க பரோட்டாவை எப்படி டேஸ்டான பரோட்டாவா மாத்துறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா பத்தி எடுத்து சின்ன சின்னதா இது போல கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பெரிய சைஸ்ல 5 எடுத்திருக்கேன். அதையும் இது போலவே குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல குட்டியா கட் பண்ணுங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளி 5 எடுத்து அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் 4 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பரோட்டாவை இப்போ நம்ம ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பரோட்டாவையும் நம்ம இதே போல் உதிரியாக அரைச்சி எடுத்துக்காச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 முட்டை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக முட்டை சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் 5 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் விட்டு விட்டு இது போல் நம்ம கிளறணும்னா நமக்கு முட்டை சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா முட்டை சேர்க்குறப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தான் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தனியாக இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். இப்படி நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால முட்டையும் ஓவர் ஸ்மெல்லாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இன்னைக்கு நம்ம 10 பரோட்டாவில் இது ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதை விட கம்மியாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடணும். தேவையான அளவு உப்பு நம்ம இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொதுவாக எல்லாருக்குமே பரோட்டா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த பரோட்டாவை அடிக்கடி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால இதை அடிக்கடி ட்ரை பண்ணாமல் எப்போவாவது ரேராக இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடாம இது போல் டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கவும் செய்யும். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடுறோம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வந்துட்டு நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும், அப்போதான் நல்லா இருக்கும். ஸோ நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சம் இருக்க பரோட்டாவில் தான் செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே பரோட்டா வாங்கி இது போல் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துடுறேன். சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். மசாலா அதிகம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே இன்னைக்கு நிறைய சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்க, ஓரளவு எல்லாம் வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருந்தால் நல்லா இருக்கும். தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா மசாலாவும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே நம்ம மசாலா சேர்க்குறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மசாலா எல்லாம் நல்லா கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி வெங்காயத்தோட மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. பாருங்கள், இது எல்லாத்தோடையும் நல்லா கலந்து கலர் நல்லா மாறி வந்திருக்கு.
நம்ம வீட்டுக்கு டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஏதாவது உடனே ரெடி பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இதையுமே வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் பரோட்டாவில் மட்டும் இல்லை சப்பாத்தியில் கூட இதே போல் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் சப்பாத்தியில் இதே போல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம பரோட்டாவை மிக்சியில் அடித்த மாதிரி அடிச்சிடக்கூடாது. குட்டி குட்டியாக நம்ம கையாலேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லியிலையே தூவிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. முட்டையிலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மசாலாவோட கலர் வரணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை கொஞ்ச நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையோட கலர் எல்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போதான் நம்மளோட ஹீரோ பரோட்டாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தூவிக்கங்க. நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனால் இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால மசாலா வந்துட்டு எல்லா பரோட்டாலையும் நல்லா பரவி வரும். ஸோ நான் எப்போவுமே இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், பரோட்டா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கலர் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பரோட்டாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மசாலா எல்லாத்தோடையும் கலந்து வர்ற மாதிரி இதே போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்பவே டேஸ்டான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது போல நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி. கண்டிப்பா நீங்க இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்க பரோட்டா எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ரொம்பவே டேஸ்டான ஒரு சாப்பாடாகவும் இது மாறிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லான பரோட்டா ரெடி. இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஜஷாலியா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching. Like, share and subscribe.